இட்டுபோர் சினிமாலைக்கு இந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் வந்து போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கும் சரி, ரயானும் சரி, முத்துக்குமரனும் சரி, பழைய மேட்டரில் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக. கிச்சன் டீமில் வந்து அவங்க எல்லாருமே ஜாக்லின், அருண் பிரசாத் இவங்கெல்லாம் இருக்கும்போது வந்து மஞ்சரி, முத்துக்குமரன் எல்லாருமே வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. ஆல்ரெடி நாங்கள் வேலையாக இருக்கோம், நாங்கள் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனை ஆனதை வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு டிஸ்கஷனுக்கு வருது. எப்படி டிஸ்கஷனுக்கு வருது அப்படின்னா, ஏதோ கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஏதோ டேட்டூ போட்டிருக்காங்க போல். என்ன அப்படின்னு கிரேட்ஃபுல்னால் என்ன அப்படின்னு கேட்கும்போது வந்து, நீ வந்து கிரேட்ஃபுல்லாக அந்த ஒரு இடத்துல நீ நடந்துக்கல அப்படின்னு சொல்லி ரயான் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனை வந்து சொல்கிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னு கேட்கும்போது, அந்த டோஸ்ட் பண்ணுற இடத்துல. அந்த இடத்துல வந்து நீ புரிஞ்சிக்காமல் அங்கே ஆல்ரெடி எல்லாருமே வேலையில் இருக்காங்க. ஸோ நீ வந்து டோஸ்ட் பண்ண கேட்குறது வந்து அந்த இடத்துல சரியா இல்லை, நீ புரிஞ்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே நான் ஏன் வந்து நான் கேட்டது கரெக்டு தானே. இப்போ அங்கே ஒருத்தர் உங்கள் டீம்லேயே சௌந்தர்யா இருக்காங்க, குக்கிங் டீமில். அவங்க வந்து எங்களுக்கு பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் அவங்களையும் வந்து பண்ண விடாமல் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் போச்சு. உள்ள ஜாக்லின் வராங்க. நாங்கள் ஆல்ரெடி அவ்வளோ வேலைகள் வந்து பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அதாவது ரயானோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி பிரெட் எல்லாம் கொடுத்துருக்கோம்ல, அந்த பிரெட் கொடுத்ததே கிரேட்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு ரயான். அதை வந்து அது எப்படி கிரேட்ஃபுல் ஆகும்? அந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் வந்து அதை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ணுன்னு கேட்குறேன். அந்த இடத்துல குக்கிங் டீமில் இருக்கிற சௌந்தர்யா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்களையும் வந்து ஹெல்ப் பண்ண விடாமல், நீங்களும் வந்து பண்ணாமல் நீங்கள் இருக்கிறதே எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஜாக்லின் வந்து இல்லை, நாங்கள் ஆல்ரெடி பல வேலைகள் இருந்தோம், நீங்கள் நடுவில் வந்துட்டு அது கேட்டது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எங்களுக்குன்னு ஒரு ரூல் செட் பண்ணி வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஒருத்தர் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டா திரும்பவும் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் பழைய கதையை வந்து ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் மாதிரி ஒரு சண்டை மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. ஃபைனலாக வந்து நானும் புரிஞ்சுருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும், ஆமாம் நாங்களும் வேலையாக இருந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பவித்ரா தான் உள்ளே புகுந்து, இப்போ அது எப்போயோ முடிஞ்ச டாபிக், இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.